ஹலோ ஆல், நான் இன்னைக்கு இந்த அவகேடோ ஃப்ரூட்டை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்கு இல்லாட்டி ஸ்ப்ரெட்டுன்னு கூட சொல்லலாம். சாண்ட்விச்சுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்ப்ரெட்டு. இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கணும். இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆனியன் அப்படியே ராவாக தான் சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பெரிய எலுமிச்சம்பழமாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் ரொம்ப அந்த புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பெப்பர், மிளகு இடித்து போடுறது. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏற்கனவே தட்டி வச்சு பாட்டிலில் போட்டு வச்சதை யூஸ் பண்ணாதீங்க. அப்பப்போ தட்டி மிளகு யூஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, ரொம்ப சேர்த்துறாதீங்க. சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி பரவாயில்ல. ஆலிவ் ஆயில் சும்மா அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த நல்லா பைண்ட் ஆகிறதுக்காகவும் நான் சேர்க்குறேன். ஆலிவ் ஆயில் இல்லாட்டி கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயில் இதுக்காக வாங்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் ஒரு சின்ன ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதோட நான் இது சுண்டல் பண்ணி வச்சுருந்தேன், காராமணி சுண்டல். அதை இதில் நான் சேர்க்க போகிறேன். இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாமான்னா அது நல்லா இருக்காது. ஆனியன் அந்த ராவாக அப்படியே சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எந்த விதமான பீன்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் பீன்ஸு சாப்பிட்றதா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி பச்சை பயிறு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த விதமான இதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் கலந்து ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இல்லாட்டி ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேப் ஏதாவது பண்ணுறீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றீங்கன்னா இது பெஸ்ட்டு லஞ்ச் ரெசிபி. நீங்கள் இதை அப்படியே ரேப்பில் மடித்து கொடுத்துடலாம். இல்லாட்டி சாண்ட்விச்சாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ப்ரெட்டாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ப்ரௌன் ப்ரெட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே இந்த பீன்ஸில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ கடைசியாக நீங்கள் ஒரு தடவை புதுசாக பண்ணும்போது ஒரு 2-3 வாட்டி உப்பு கொஞ்சமாக சேர்த்து பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண் அளவாகவே பார்த்து போட்டுப்பீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அவகேடோ ஃப்ரூட்டு. இது குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம குக்கே பண்ணலை. இது குக் பண்ணுறதுன்றது இந்த பீன்ஸ் மட்டும்தான். மற்றது எல்லாமே ஆனியனு, அவகேடோ எல்லாமே ராவாக சாப்பிட்றது. ஸோ இதில் நியூட்ரிஷன் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு அவகேடோ கிடைச்சதுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவகேடோக்கு பதிலாக வேறு எந்த ஃப்ரூட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஐடியா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.